ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. நான் கோமாளி சீரிஸில் உள்ள அனைத்து எபிசோடுகளையும் காண உடனடியாக பிளாக் ஷிப் வேலி OTT ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். ஓகே சார், வரேன். ஷூட்லாம் ஒழுங்காக போயிட்டுருக்கு சார். எல்லாம் கரெக்டாக தான் சார் போயிட்டுருக்கு. சரி, எது நான் கால் பண்ணுங்க, பார்த்துக்கோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். சார் 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 ஒரு நிமிஷம் சார். ஆ என்ன ஞாபகம் இருக்கா சார்? உங்கள் ஆஃபீஸ்க்கு கதை சொல்ல வந்திருக்கேன். இப்போது கதை எதுவும் கேட்குறதில்லன்னு சொல்லிட்டாங்க சார். ஒரு 10 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா போதும் சார். என் கதையை நான் உங்களுக்கு நரேட் பண்ணிடுறேன் சார். ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட நம்பர் வாங்கிக்கோங்க. ஓகே, நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகே ஓகேப்பா. என்ன தம்பி ஷூட் எல்லாம் போற? நிறைய காசு வச்சிருப்ப போல. நமக்கு மட்டும் தான் தர மாட்டேங்கிற. இல்லை சார், உங்களுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு சார். யோ சும்மா கதை சொல்லாதீங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் பார்த்துருப்பேன். மரியாதையா சொன்ன டேட்ல காசு வரணும். சார் ரெடி ஆகிட்டு இருக்கு சார், கண்டிப்பாக வந்துடும் சார். கண்டிப்பா வரணும். கண்டிப்பாக சார். மச்சான் கேக்கல கவனிச்சியா? சரி எனக்கு மச்சான் பசிக்குது. அது உனக்குனா இது எனக்கு. இல்லை, நீங்கள் கட் பண்ணுங்க. நாலுலேருந்து அந்த ரூம் எடுத்து. ஓகே சார். ஒரு 2 மாசத்துல முடிச்சிருவீங்கல்ல? போயிடலாம் சார், கண்டிப்பாக முடிச்சிடலாம். வேறு ஏதாவது சிஸ்டம், லேப்டாப் ஏதாவது வா, உனக்கு தனியாக பேசணும். பேசிட்டு இருங்க. ஓகே சார். சொல்லுங்கண்ணா. அடுத்த படம் பெரிய பட்ஜெட்டில் பண்ணலாமா? என்ன யோசிக்கிற? சீரியஸாக தான் கேட்குறேன். அண்ணா, இவங்க நம்மளுக்கு தெரிஞ்ச பசங்க. அது இல்லாமல் கதை நல்லா இருந்துச்சு. சின்ன பட்ஜெட்னால தான் இதையே பண்ணோம். ஆமாம், அடுத்தது அப்படியே போவோம். நீ நல்லா யோசிச்சு பார்த்தியா? நீ கதை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா அந்த படம் கண்டிப்பாக ஓடிடுது, ஆடியன்ஸ்க்கும் பிடிச்சிடுது. அதான் அதனால அடுத்து பெரிய பட்ஜெட்டில் பண்ணால் பெரிய லாபம் வரும். அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி 1000 சின்ன படம் பண்ணிடலாமே. பெரிய பட்ஜெட்னா அவ்வளோ காசுக்கு நான் எங்கே போவேன்? பெரிய ஹீரோ பெரிய டைரக்டரை வச்சு பண்ணால் ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு 1000 பேர் வருவாங்க. சேகர்ண்ணே, நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஏதோ பெரிய டேரக்டர் மீட் பண்ணியிருப்பீங்க போலையே. டைரக்டர் யாருன்னு சொன்னேன்னு வையேன், நீ இப்போவே படம் பண்ணலான்னு சொல்லுவேன். இவங்க பெரிய ஃபேன் சார். உங்கள் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருவான். உங்கள் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பி. பெரிய பட்ஜெட் படமாச்சு, ஹேண்டில் பண்ணுவீங்களா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், என்கிட்ட ஃபினான்சியர் இருக்காங்க. எல்லாரும் ஆரம்பத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க. படம் ஆரம்பித்தோன்னே எதுவும் பிரச்சனை பட மாட்டாங்க. இல்லை சார், அது சார் உங்கள் கூட பண்ணுற முதல் படம் சார். கண்டிப்பாக நல்லா பண்ணிடுவோம். சரி, உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. ஆஃபீஸ் போடுங்க, படத்தை ஆரம்பிச்சிடலாம். ஓகே சார். கதையே கேட்காம இவ்வளோ பெரிய படம் எப்படி ஓகே பண்ண? குணா சார் படம்டி. அவர்கிட்ட போய் எப்படி கதை கேட்க முடியும்? அவர் பண்ணாலே செம்மையாக இருக்கும். இல்லை, நம்ம சின்ன பட்ஜெட்டில் சின்ன படம் பண்ணுறதா தானே பேசணும். இப்போ எதுக்கு இவ்வளோ பெரிய படம்? உனக்கு தெரியும்ல குணா சார் எனக்கு எவ்வளோ பிடிக்குன்னு. வாய்ப்பு அதுவாக வருது, யார் வேணான்னு சொல்லுவா? எது பண்ணாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணு. எனக்கு என்னமோ இது பெரிய ரிஸ்காக இருக்கும்னு தோணுது. பேசிட்டே இருக்கேன், பதில் சொல்லாமல் போனால் எப்படி? இப்படி கேட்க கேட்க வந்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நான் முடிவு பண்ணிட்டேன்னு அர்த்தம். நான் படம் பண்ண தான் போகிறேன், அது நல்லா தான் வரும். ஆமாம்,
ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் கொடுத்த பட்ஜெட்டை விட அதிகமாக போயிடுச்சாமே. இல்லை சார், அது செகண்ட் ஸ்கெட்யூலில் மேட்ச் ஆகிடும் சார். வணக்கம். அண்ணே, அப்போவே சொன்னேன் இதுக்கு வேற ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபிக்ஸ் பண்ணலான்னு. மொத்த படம் வந்தானே பண்ணா, இதையும் பண்ணிடுவான். அண்ணே, அது சின்ன பட்ஜெட் படம், இது பெரிய பட்ஜெட் படம். இதுக்கு ஏற்ற எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் தான் இதை ஹேண்டில் பண்ண முடியும். ஒன்டாம்பர் வாங்க. பண்ணிடுவான்பா. ஹலோ சார். குமார், போன படம் பண்ண மாதிரி இதையும் பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணிடணும்னா. பண்ணிடலாம் சார். முருகன், நமக்கு தெரிஞ்சவர் தான். வணக்கம் சார். ஆஃபீஸில் ஹெல்ப்புக்கு வச்சுக்கோ. ம். போலாமா? வா. குமாருக்கு பெரிய பட்ஜெட் படத்தை ஹேண்டில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது. அதனால 2-3 பெரிய படத்தை கரெக்டாக ஹேண்டில் பண்ணவங்களை கூப்பிடலாம். ஆனந்த், குமாரை நம்ப வேண்டாம், என்ன நம்பு. நீ ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் மட்டும் பாரு, அப்போ புரியும். சரி, பார்த்துக்கோங்க. யோ, என்னய்யா இவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க? பாதி ஷெட்யூல் தான் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ளே இவ்வளோ காசை காலி பண்ணியிருக்கீங்க. சார் அது வந்து யோ சொல்லியா, என்னையா பண்ணீங்க? இல்லை சார், இங்கே எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு, அவங்களுக்கு தனித்தனி அசிஸ்டன்ட் வேறு வச்சுருக்காங்க. அது இல்லாமல் எல்லாருக்கும் ஸ்பெஷல் ஃபுட்னு ஒரு ஹோட்டல் ஆர்டர் பண்ண சொல்கிறாங்க சார். எங்களால் எதுவும் பண்ண முடியல. இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? இப்போ வந்து சொல்கிறீங்க? இல்லை சார், நான் சேகர் சார் என்னையா சொன்னேன்? என்ன சொன்னேன்? நான் கேட்கும் போதெல்லாம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அப்போவே ஆனந்த் சொன்னான். நான் தான் கேட்கல. ஆனந்த், நீ எதுக்கு பயப்படாத. நானே ஸ்பாட்டுக்கு போய் கடைசி வரைக்கும் இருந்து பார்த்துக்கிறேன். புரியுதா? நம்ம பிளான் பண்ண பட்ஜெட்டில் முடிச்சு காட்டுறேன். என்னண்ணே, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ பட்ஜெட் முடிய போதுங்கிறீங்க. இன்னும் 30 நாள் ஷூட் இருக்குண்ணே, என்ன பண்ண போறீங்க? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேள. நான் ஒன்றும் காசை வேஸ்ட் பண்ணல. ஒவ்வொரு காசும் பிரேமில் தெரியுற மாதிரி தான் செலவு பண்ணியிருக்கேன். குணா சார் அப்படியே மிரட்டி இருக்காரு. நீ மட்டும் கொஞ்சம் நிதானமா யோசிச்சுன்னு வச்சுக்கேன். ஒரு ஃபைனான்ஸரை பிடிச்சி மிச்சம் இருக்கிற படத்தை முடிச்சிடலாம். நீ என்ன நம்ப வேணாம், குணா சார் நம்பு. அவரை நம்பி படத்தை போடு. போட்டதை விட டபுள் மடங்கு கிடைக்கும். கொஞ்சம் யோசிய. குணா சார் பண்ணுறாருன்னா நல்லா தான் வரும். நான் கம்பெனி பட்ஜெட்டுன்னு யோசிக்கும் போது தான் பயமாக இருக்கு. புரியுது. அதுக்காக அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பியா? அதை பற்றியே யோசிச்சுட்டு இல்லை, ஆனால் சின்ன பட்ஜெட் படம் நிற்கிதுடி. பசங்க வேற கேட்டே இருக்காங்க. அதான் மறுபடியும் ஃபினான்ஷியர்கிட்ட போகலான் இருக்கேன். சார், ரொம்ப சந்தோஷம். படத்தை நல்லபடியாக கூடி சீக்கிரம் முடிச்சிருங்க. அசல் வட்டி மட்டும் கரெக்டாக கொடுத்துருங்க. இந்த பிஸ்னஸில் டைமிங் தானே முக்கியம், உங்களுக்கு தெரியாதா? சார் அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவானே, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே சார், வரேன். சின்ன படம் தான் முடிஞ்சு ரெடியாக இருக்கேன். மொதல் அதை ரிலீஸ் பண்ணுவோம் சார். சின்ன படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணா அப்புறம் குணா சார் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. தம்பி, எனக்கு ஒன்று தோணுது. அந்த சின்ன படத்தோட கதை எனக்கு நல்லா தெரியும், கன்ஃபார்மாக ஹிட் ஆகும். அதை முதல்ல ரிலீஸ் பண்ணலாம்ல. உங்களுக்கு படத்தை பற்றி என்ன தெரியும்? போங்க. ஏண்ணே? அப்போ நீ குணா சார் நம்பலையா? நான் சொல்கிறத கேள. சின்ன படத்தை எப்போ வேணால் ரிலீஸ் பண்ணலாம். பெரிய படத்தை ஃபெஸ்டிவல் ரிலீஸ் பண்ணால் தான் நல்ல கலெக்ஷன் ஆகும். குணா சார் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண தான் ஆசைப்படுறாரு. அவர் வேற எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஹலோ, படம் ரெடி ஆயிடுச்சு, தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணிடலாமா? ஒஸ்ட்டுங்க, நம்பி வந்தேன், செஞ்சுட்டேன். 100 அடிகள் கூட ஒருத்தலைங்க. படத்தில் கதைன்னு ஒன்றும் கிடையாதுண்ணே. தயவு செஞ்சு யாரும் தேட்டருக்குலாம் வந்துடாதீங்க. தீபாவளியை வீட்டிலேயே கொண்டாடுங்க. அடுத்த 2 ஷோ பாருங்க. ஃபேமிலி ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு முக்கியமாக பார்த்து சொல்லுங்க. கீழடியில் இன்னொரு 10 அடி தோண்டினாங்கன்னா இந்த படத்தோட ஒரிஜினல் ஸ்கிரிப்டே ஓலச்சு ஓடியாது. தொடர்ந்து 3 சீரியல் பார்க்குற ஆண்டிகளுக்கெல்லாம் இது நாய் வால்ல வெடியை கட்டி விட்டது மாதிரி. என்ன சார், உங்கள் ஃப்ரெண்டு சேகர் மாதிரி ஃபோன் எடுக்க மாட்டேங்கன்னு நினச்சேன். அப்படிலாம் பரவாயில்ல, எடுத்துட்டீங்களே. அவன் படம் எப்படி போகுது? நல்லா போகுது சார். யோ, ஏன் போய் சொல்கிற? அதான் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தனே சார். 2 நாளில் மவுத் டாக்கில் பிக்கப் ஆகி அது நல்லா போயிடும் சார். படம் எப்படியோ போகுது. எனக்கு சொன்ன தேதியில் காசு வரணும் சார். கண்டிப்பாக கொடுத்துருவேன் சார். கொடுத்து தான் ஆகணும். ஹலோ, சொல்லுடா. இல்லை, ஒன்றும் இல்லை. என்னாச்சு? எங்க இருக்க?
ப்ரொடக்ஷன் ஆஃபீஸில் தான் இருக்கேன். சரி சொல்லு. நீ பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்டர் தேடிட்டு இருந்தல, கிடைச்சாங்களா? இல்ல இன்னும் கிடைக்கல, தேடிட்டு தான் இருக்கேன். ஏன் கேக்குற? இல்லை, ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் கேட்டேன். ஏன் உன் வாய்ஸ் இவ்வளோ டல்லா இருக்கு? என்னாச்சு? இல்லை, அது ஒன்றும் இல்லை, அது பிரச்சனை இல்லை. உண்மையை சொல்லு, என்ன ஆச்சு? ஃபினான்ஷியர் கால் பண்ணார். அவர் பேசுகிற டோனே மாறிடுச்சு. எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரில. அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம், பயப்படாத. நீ முதல்ல கிளம்பி வீட்டுக்கு வா. சரி, இங்கே கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன். சரி ஓகே, சீக்கிரமா முடிச்சிட்டு வா. சார் 2 ஷோவும் பார்த்தோம், பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை. எல்லா ஊர்லேயும் பார்த்தோம், ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பெருசாக படம் பிடிக்கலைங்க சார். அண்ணா உள்ளதானே இருக்காரு? ஆமாம். இப்படி தனியா உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? உன்கிட்ட தான் கேக்குறேன், எதையாவது பேசு. அதான் மோகன்ட்ட காசு கேட்டிருக்கல, அது வந்ததும் கொடுத்துடலாம். அவன் இல்லைன்னு சொல்லிட்டான். ஹலோ அண்ணா, எங்கண்ணா இருக்க? ஆனந்த், எல்லாம் சேர்ந்தா பண்ணோம், தப்பாயிடுச்சு. என்னை திட்டுறதை விட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு போய் பாரு. எல்லாரும் சேர்ந்து பண்ணுமா? சார் ஆல்ரெடி 6 months ஆகிடுச்சு. வேறு யாராவது இந்த பிளாட் எடுத்துருவாங்கன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால தான் கொஞ்சம் சீக்கிரம் முன்னாடியே போயிடலாம் சார். மேக்ஸிமம் சீக்கிரம் பண்ணிடலாம். ஓகே சார், கவலைப்படாதீங்க. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. சரி. காலைல நகரவே இல்லைல்ல? அட்லீஸ்ட் சாப்பிட்டியா? பசிக்கல. அட்லீஸ்ட் பேசியாவது தொலைக்கலாம்ல. டைம் கேளு. அவர் கொடுத்த டைம் இன்னையோட முடிஞ்சு. கொஞ்ச நேரம் தூங்கு. நீ தூங்கி எழுந்து நிதானமா யோசிச்சாலே இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். சார் வாங்க ஆனந்த், 2 நாளாக கால் பண்ண எடுக்கவே இல்லை. சாரி சார். அதான் உங்கள் ஃப்ரெண்டு சேகர் மாதிரி நீங்களும் தலைமறை ஆகிட்டீங்களோ நினச்சி பார்க்கலான்னு வந்தேன். காசு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சார். ரெடியானதும் உங்கள்கிட்ட பேசலான் இருந்தேன். ஏன் சார் ரொம்ப கஷ்டப்படுறீங்க? அதான் இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கீங்களே, விற்று கட்டுங்க. கொஞ்சம் மெதுவாக சார், உள்ளே என் ஒய்ஃப் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு தடவை இந்த மாதிரி தேடி வர மாதிரி வச்சுக்காத. இப்போ என்ன பண்ணலான்னு கேட்குறீங்க? முதல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது முன்னாடி 4 பேர்கிட்ட விசாரிச்சுட்டு அதை பற்றி தெரிஞ்சுட்டுல தொழில் பண்ணணும். இல்லைங்க, ஃபினான்சரை பற்றி எனக்கு ஃபுல்லாக தெரியாது. சேகர் சொன்னாருன்னு தான் பண்ணேன். தம்பி, அடுத்தவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக அப்புறம் நம்ம ஒரு தொழிலை தெரிஞ்சு பண்ணுறது இல்லையா? அதான் இப்போ என்ன பண்ணுறதுனே புரியல. சொத்து ஏதாவது வச்சுருக்கீங்களா? பூர்வீக சொத்து ஒன்று இருக்குது. முதல்ல அந்த சொத்தை விற்றுட்டு ஃபினான்சியர் கடனை அடைச்சிட்டு அண்ணே, நீங்கள் வெங்கடேஷ் அண்ணன் தானே? ஆமாம். இங்கே என்னண்ணே பண்ணுறீங்க? கடைசி 4 படம் ஃப்ளாப் ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் விற்றுட்டு ஊருக்கு போய் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு சென்னைக்கு வந்தேன். செலவு காசு இல்லை தம்பி, அதான் கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எத்தனை படம்னே பண்ணியிருப்பீங்க? 36 படம் பண்ணியிருக்கேன். அதில் எத்தனைண்ணே சில்வர் ஜூப்ளி? 32 படம் சில்வர் ஜூப்ளி. என்னண்ணே, அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய சொத்து இல்லையா? நீங்கள் என்னென்ன ரைட்ஸ்லாம் கொடுத்துறீங்கன்னு பாருங்கள். என்னென்ன ரைட்ஸ்லாம் உங்கள்கிட்ட பேலன்ஸ் இருக்குன்னு செக் பண்ணி ஒரு அட்வொகேட்டை பார்த்து டிஸ்கஸ் பண்ணி அந்த ரைட்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணுங்க. அதுவே நல்ல பணம் கொடுக்குமே. சரி, நீங்கள் அதை மூவ் பண்ணுங்க. தம்பி, நீ என்னென்ன சொத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு அதை கொடுத்து கடனை செட்டில் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணுற வழியை பாரு. சரியா? சரிங்க. இங்க பாரு, இந்த வீடியோ பூர்வீக வீடியோ வித்து தான் ஆகணும். எனக்கு புரியுது உனக்கு இந்த வீடு வைக்க மனசு வரலன்னு. இப்போ நமக்கு வேற வழி இல்லை. அது எங்கள் அம்மா அப்பா இருந்த வீடு.
அது இருந்தால் நான் எதை வேணால் வாங்கிடுவேன் இருக்கேன். என்னால் அதை விற்கணும்னு யோசிக்க கூட முடியல. வேறு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாரு. நமக்கு வேற ஆப்ஷனே இல்லை, இந்த 2 வீடு விற்கிறது தவிர. இப்போதைக்கு விற்று இந்த கடனை அடைச்சிடலாம். அதுக்கப்புறம் பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த வீடை திருப்பி மீட்டுடலாம். கொஞ்சம் யோசிச்சு பாரு ப்ளீஸ். நான் யோசிச்சு சொல்கிறேன். தம்பி, என்னாச்சு? அம்மா பணியாகவும் அந்த ஒரு இடம் தானே இருக்குது. என்னால் அதை விற்கவும் முடியல, சினிமா விட்டு போகவும் முடியலண்ணே. தம்பி, அப்போ எல்லாமே சக்ஸஸாக தான் போச்சு. 1.5 கோடிக்கு இடம், சென்னையில் 5 லட்சம் ரூபாய்க்கு வீடு, எல்லாமே சரியாக தான் போச்சு. முடிவு நான் எடுக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு தவறான படத்தை எடுத்து ஒன்றா போச்சு. எல்லாத்தையும் வித்துட்டேன். யார் என்ன சொன்னாலும் முடிவை யோசிச்சு நீங்க எடுங்க. இந்த 3 ப்ராப்பர்ட்டியோட பத்திரத்தை வச்சுட்டு படத்தை ரிலீஸ் பண்ண விடுங்க. புத்திசாலியா நீ? ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டனோ? நான் என்னையே பண்ணுறது? அது என்னோட பணம் இல்லை, இன்னொருத்தனோடது. அவன் கூப்பிட்டு என்னையே டார்ச்சர் பண்ணுறான். இதா சரி, நீ படத்தை நல்லபடியாக ரிலீஸ் பண்ணு. படம் சூப்பராக இருந்தது சார். படம் ஒரு இடத்தோட லாக் இல்லை. தரங்க கொடுத்த காசுக்கு ஒர்த்தா பார்க்கலாம். படம் ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. பிளாக் பஸ்டர். வாழ்த்துக்கள் தம்பி, சக்ஸஸ் பண்ணிட்டீங்க. இனிமேலாவது தெளிவாக முடிவெடுங்க. சூப்பரியா? ஆனால் உனக்கு சினிமாலாம் செட் ஆகாது, வேறு ஏதாவது தொழிலுக்கு போயிரு. யார் என்ன சொன்னாலும் முடிவை யோசிச்சு நீங்க எடுங்க. இல்லை சார், எனக்கு சினிமா தான் பிடிச்சிருக்கு. அடுத்து நான் படம் தான் பண்ண போகிறேன். அடுத்த படத்துக்கு அண்ணன் தான் ஈபி. இனிமேல் எல்லாத்தையும் அண்ணன் தான் பார்த்துப்பாரு. சூப்பர், வாழ்த்துக்கள். இப்படி சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுத்தால் சினிமா யாரையும் கைவிடாது. சினிமாவே ஒரு பெரிய கேம்பிளிங் தான். எல்லாருமே வந்து ஒரு நல்ல படம் எடுக்கணும்னு நினச்சிட்டு தான் வராங்க. ப்ரொடியூசர்னா ஏதோ பெரிய பணக்காரன் அப்படி இப்படின்னு நினைக்கிறேன். அது ஒரு காலம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் மேக்ஸிமம் ஆக்கிபை பண்ணுறது வந்து கார்பரேட் கம்பெனிங்க தான் ஆக்கிபை பண்ணுறாங்க. வியாபாரம் பண்ணுறதும் அது ரிலீஸ் பண்ணுறதும் இருக்கிறது 2 சீக்கிரம் டாஸ்க். சின்ன படங்கள் ஜெயிச்சுட்டா பெரிய லாபத்தை கொடுக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எவ்வளோ படங்கள் ஜெயிக்குதுன்றதை நம்ம பார்க்கணும். உண்மையை திறமசாலியாக இருந்து ஒரு ஜென்யூன் பர்சனாக இருந்து கரெக்டாக எடுத்துக்க அந்த காமிச்சார்னா அவர் தப்பிச்சிட்டார் அந்த ப்ரொடியூசர். இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு ப்ரொடியூசர் நிலைமையில் யோசிக்கிறார். அந்த மாதிரி 2-3 ப்ரொடியூசர் நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு கோடியில் 20-22 லட்சம் தான் நமக்கு ப்ரொடியூசருக்கு வரும். பேலன்ஸு 68% வந்து தேட்டர் வாடகை, டிஸ்ட்ரிபியூட்டர் கமிஷனு, தேட்டர் ரெண்ட்டு, கியூ பணம் கட்டுறது, போஸ்ட் அடிக்கிறது, இதெல்லாம் கழித்து கையில் வருது. அந்த 18-22 லட்சம் தான் கைக்கு வரும். நல்ல படம் எடுத்தீங்கன்னா அந்த படத்தை போட்டால் மவுத் கிரியேட் ஆகி அந்த மாதிரி ஆடியன்ஸ் சொல்லுவாங்க. பொருளை நான் செஞ்சேன், நான் விற்றேன், அப்படி இல்லை. இது ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு டீமாக வேலை செஞ்சு, அது ஒரு டேரக்டர், இத்தனை கிரியேட்டிவ் டீம் எல்லோரும் சேர்ந்து வேலை பார்த்து அதை உருவாக்கி கொடுத்து அது ஜெயிக்கும். ரிஸ்க் இஸ் வெரி ஹை. எவ்ரி ரிஸ்க் இஸ் ஒன்லி ஃபார் த ப்ரொடியூசர்ஸ். நான் ஒரு தயாரிப்பாளரை சொல்கிறேன், எனக்கு இந்த படத்தில் எனக்கு லாபம் வேணுமா வெற்றி வேணுமா கேட்டால் நான் வெற்றி தான் வேணும்னு சொல்லுவேன். கொஞ்சம் நஷ்டப்பட்டால் கூட வெற்றி வேணும். அந்த வெற்றி தரக்கூடிய சந்தோஷத்தை, அந்த 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 ஃபீலை வந்து கண்டிப்பாக எந்த ரூபாயும் தர முடியும். பிஃபோர் ப்ரொடக்ஷன், ஆஃப்டர் ப்ரொடக்ஷன், டியூரிங் ப்ரொடக்ஷன் எல்லாருக்குமே அவங்க ஒர்க்குக்கு உண்டான பணமும் பேமெண்ட்டும் கேரண்டியாக இருக்குது. கேரண்டியாக இல்லாத ஒரே ஒரு ஆள் யாருன்னா இங்கே ப்ரொடியூசர்ஸ். சார், ஒரு சின்ன படம் பண்ணுறதுன்னு முடிவெடுத்தீங்கன்னா அந்த சின்ன படம் எடுக்கிறதுக்கு ஒரு 3 கோடி தான் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்து வந்தீங்களா, அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு 50 லட்சத்தையும் சேர்த்து 3.5 கோடி நீங்கள் இழந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் வராதுன்னா அதை வந்து செய்யுங்க. இல்லை எங்கிட்ட இருக்கிறதே 3000 ரூபா தான், என் தோட்டத்தெல்லாம் விற்றுட்டு வரேன், அதை போட்டு பார்க்குறேன், எனக்கு வந்து கதை மேலே நம்பிக்கை இல்லைன்னா சொன்னால் தயவு செய்ய வராது.
புதுசாக படம் எடுக்க வரவங்க ப்ளீஸ் கம் டு கவுன்சில், ஸ்பெண்ட் டைம், ரெஜிஸ்டர் யுவர் செல், வி ஆர் தேர் டு தேங்க். தொழிலை நம்புங்க, நிச்சயமாக அந்த தொழில் உங்களை கைவிடாது. கடைசி வரைக்கும் நம்பர் ஒன்றில் இருக்கலாம், நோ டவுட். இதுதான் என்னோட நம்பிக்கை. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.